அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது எந்த போலீஸுக்கு பணத்தை கொடுத்து நம்ம கார்த்திகை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்களோ சாமுண்டீஸ்வரி, அதே போலீஸ் முன்னால போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சந்திரா சாமுண்டீஸ்வரி கண்ணு முன்னால நம்ம கார்த்திகை ரேவதி கழுத்துல அந்த தாலியை கெட்டுறாரு. அது சூப்பரா இருக்கு. அதான் ஒரு சின்ன புறமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் போலீஸ்ல போய், சார் என் பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி காதலிச்சு கூட்டிட்டு போயிட்டான், அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்காரை அம்மா உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா என் பொண்ணு அவன் மேல ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப எப்படிமா ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கடுத்து பணத்தை கொடுத்து, இந்தாங்க எவ்வளவு நாளும் பணம் வாங்கிக்கிடுங்க, அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்காரை நம்ம கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு வரான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம ரேவதி அதாவது வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே அதாவது எப்படி நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே, உங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, உங்களை ஏமாத்தி இருக்காராம்லா இவரு அப்படின்னு சொன்னோடனே, இவரை நீ ஏமாத்தல, நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, எங்களை பிரிச்சதே இவங்க தான், இப்ப நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கடுத்து நம்ம ரேவதி இப்போ நீங்க மட்டும் இவரை விடலன்னா நான் மேலதிகாரிக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேங்க, நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அவங்கள கையோட கூட்டிட்டு வருவேன், எனக்கு விருப்பமா இருக்கவர் எப்படி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா போலீஸ்காரன் பயந்து போய், அம்மா இது உங்க குடும்ப விஷயம், நான் இதுல தலையிட முடியாது, உங்க பொண்ணே உறுதியா இருக்காங்க, நீங்க என்னமோ உங்க பொண்ணு பிடிக்கல ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னீங்க, உங்க பொண்ணு இதுல உறுதியா இருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இனிமேலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால என் கழுத்துல உள்ள தாலி முதல்ல கெட்டுங்க மாமா, அந்த தாலி இல்லாத பேதான் இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க கண்ணு முன்னால இதே போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தாலியை என் கழுத்துல கெட்டுங்க அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னாங்க. நம்ம கார்த்திகை அந்த தாலியை எடுத்து நம்ம ரேவதி கழுத்துல கெட்டுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல நல்லபடியா நம்ம கார்த்திகை ரேவதி தாலி கட்டுறதை பார்த்து அந்த பம்சனை பார்த்து சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. ஒரு தரமான அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.